குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. எஸ், இன்றைக்கி வந்து எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் காலேஜும் கிளம்பிட்டோம். ஸோ எங்கே என்னன்னு எங்களுக்கே ஐடியா இல்லை. ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச ஃபேவரட் ஸ்பாட்லாம் போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். காலேஜும் ஓகே, நல்ல ஐடியா, போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே குட்டீஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிளான்லாம் பண்ணி வீட்டிலேருந்து ஒரு வழியாக கிளம்பிட்டோம். ஸோ போகும்போதே பார்த்திங்கன்னா, நாங்கள் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா அந்த வேளச்சேரி போகும்போதே வந்து பார்க் இருக்கும். ஸோ நான் ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருப்பேன், பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேகமாக கிளம்புனதுனால ஓகே பார்க் போயிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நியர்பை பள்ளிக்கரணை பார்க் தான் வந்திருந்தோம். ஸோ இது ரொம்ப நாளாக நாங்கள் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் பார்ப்போம், சரி இன்றைக்கி உள்ளே போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ சார்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா அடல்ட்ஸுக்கு வந்து 10 rupees தான் கொடுத்துருந்தாங்க. சப்போஸ் ஃபோட்டோஸ் எதாவது எடுக்கணும், கேமராஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னா அதுக்கு 200 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராகவே இருந்தது. உண்மையிலே இவ்வளோ மரத்தோடு இப்படி ஒரு பார்க் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்டே பண்ணல. 2 பேருமே ரொம்ப சர்ப்ரைஸாக தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஈவினிங் டைமில் ஆக்சுவலி பார்க் பார்த்திங்கன்னா மார்னிங் டு ஈவினிங் வந்து 6:30 or 6 வரை இருக்கும், அந்த டைமிங் தான். ஸோ வரலாம், ஒரு 4:30க்கெலாம் வந்துட்டோன்னு வைங்களேன். கரெக்டாக அந்த வெயில் 3:30 டைமில் வந்தோன்னா நல்லா நடக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸு, பெரியவங்க நல்லா நடக்கலாம். ஸோ அவ்வளோ சூப்பராக நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க பார்க்கை. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இது எங்கே இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ தாம்பரத்துலேருந்து இல்லை மேடவாக்கம் அந்த சைடு வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காமாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு பிரிட்ஜ் வரும். ஸோ அந்த பிரிட்ஜில் ஏறி இறங்கி அதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஃபர்ஸ்ட்டு சிக்னலுக்கு அடுத்து வந்துடும் பள்ளிக்கரணை பார்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டில் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, இந்த வெயிலுக்கெல்லாம் எங்கேயாவது ஈவினிங் டைம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காற்றுவாங்க, கண்டிப்பாக பார்க் வரலாம். ஸோ ரொம்பவே ரிலாக்ஸிங்காக சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் போன டைம் அப்போ தான் வந்து 4:35. ஸோ நியர்பை கொஞ்சம் பேர் தான் அங்கே இருந்திருந்தாங்க. ஸோ நல்லாவே ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் இருந்தது. ஸோ அப்புறம் குழந்தைங்க கூட விளையாடுறவங்க, ஸோ அதுங்கெலாம் வாக்கிங் போகிறது. ஸோ நாங்கள் போகும்போது வந்து நிறைய குட்டீஸ் அந்த வாக்கிங் போவாங்கல்ல, பேரண்ட்ஸ் கை பிடிச்சிட்டு, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க, லைக் பேர்ட்ஸு, ஃப்ராக்ஸு, ஸோ அந்த மாதிரி. ஸோ பின்னாடியும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மரம் தான். ஸோ மரம் நிறைய பார்க்கலாம். ஸோ அதனால் காற்றுக்கு வந்து பஞ்சமே இல்லை. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நல்லா 6:30 வரை சூப்பராக டைம் போகணும், பட்ஜெட்டே ஆகாது அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்ம இங்கே வரலாம். ஸோ பின்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அதுதான் வந்து ஆக்சுவலாக அந்த சென்னையில் மோஸ்ட் ஆஃப் த குப்பையெல்லாம் அங்கே தான் கொட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாமே அப்படியே பார்த்துட்டு, ஸோ இது வந்து அந்த இதுக்கு அப்படி இந்த சைடு. ஸோ இதுவுமே பார்க் தான், பட் இங்கே எதுவுமே ஃப்ளாட்ஸ்லாம் போடலை. ஸோ நார்மலாக ஸோ இங்கே பின்னாடியுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வயல் தாங்க இருந்தது. அதனால தான் அவ்வளோ காற்று வருது உள்ளே. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தது. ஸோ நீங்களுமே ஈவினிங் டைம் ஏதாவது போர் அடிக்கி எங்கேயும் போக பிடிக்கல, ரிலாக்ஸ் பண்ணணும் ஃபேமிலியோடு அப்படின்னா 6:30க்குள்ளே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள்லாம் இங்கே பார்க் வரலாம். ஸோ அந்த என்ட்ரன்ஸுக்கு ஆப்போசிட்டே இந்த மாதிரி ஒரு லேக்குமே இருந்தது. ஸோ இங்கேயுமே நல்ல காற்று. ஸோ இங்கேயுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:30க்கெலாம் நிறைய பேர் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ பார்க்கெலாம் பார்த்துட்டு அப்படியே வெளியே கிளம்பிட்டோம். ஸோ வெளியே வந்தோம் பார்த்திங்கன்னா அந்த ஹீலியம் பலூன்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் வந்து திருவிழாவில் அப்போ தான் அதெல்லாம் கிடைக்கும். ஸோ அடம் பிடிச்சி வாங்குவேன். ஸோ அடுத்து ஃபைனலி வேளச்சேரியில் இருக்க டிமார்ட் வந்துட்டோம். ஸோ டிமார்ட்டுக்கு வந்திருக்கோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த பாப்கார்ன் வாங்க தான் வந்திருந்தோம். ஸோ அது உள்ளே இருக்கிறதுக்கு ஈக்குவலாக வெளியே அவ்வளோ கூட்டம் இருந்ததுங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏன்னா இங்கே ரொம்ப கம்மி ரேட் தான். ஸோ பட்டர் பாப்கார்ன் வந்து 10 rupees, சீஸ் வந்து 15. ஸோ இவ்வளோ அஃபோர்டபுளாக கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரில. ஸோ இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து அதே மால்லே பார்த்தீங்கன்னா கேஃபே 24 ஷாப்பில் வந்து இந்த பன் பட்டர் ஜாம் சூப்பராக இருக்கும். ஸோ நல்ல ஓவனில் வந்து ஹீட் பண்ணி தருவாங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப இனிப்பாகவும் இருக்காது, பட் கரெக்டாக சூப்பராக இருக்கும். நாங்கள் எப்போ ஷாப்பிங் வந்தாலும் இங்கே இதை வாங்காமல் போகவே மாட்டோம். ஸோ அது காம்போவில் கிடைக்கும், டீ ப்ளஸ் பன் பட்டர் ஜாம்னு. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பும்போது ஸோ மால்லே கொஞ்சம் அப்படியே அந்த கிராண்ட் மால்லே கொஞ்சம் டைம் போயிடுச்சு. ஸோ அப்படியே கிளம்பும்போது கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இது எங்கன்னா நான் பார்க் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே வெளியே தான் ஃபுல்லாக பெரிய இதாக போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே போடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும் இங்கே. ஸோ வெஜிடபிள்ஸ் மட்டும் கிடையாது, சேர்ஸு, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதை அப்படியே எங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ சீசனல் ஃப்ரூட்ஸு எல்லாமே வச்சுருப்பாங்க, எல்லாமே கம்மி ரேட்லேருந்து இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி மொத்தமாக வாங்கணும், வெங்காயம் தக்காளி எல்லாம் மொத்தமாக வாங்கணும் அப்படின்னா சீப்பாக கண்டிப்பாக இங்கே வாங்கலாம். ஸோ ஒரு கடன் இல்லை, ஸோ தக்காளின்னு அதுக்குன்னே ஒரு 4 கடை இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ எங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம நல்லதாகவே எடுக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நான் என்னோடய காய்கறி எல்லாமே இந்த மாதிரி இடத்துல தான் வாங்குவேன். ஸோ சீப்பாகவும் உண்மையிலே நல்ல காயாகவும் கிடைக்கும். ஸோ அப்புறம் ஃப்ரூட்ஸு எல்லாமே போட்டுட்ருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போதே நியர்லி 8 தான். ஸோ அப்போவே வந்து வித்துருச்சு மோஸ்ட்லி. ஸோ நான் நின்று ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு எங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தேடி தான் எடுப்பேன். ஸோ அப்படி தான் ஃபுல்லாக பார்த்துட்ருந்தோம். ஸோ அப்புறம் ஃப்ரூட்ஸுமே நிறையா இருந்தது. ஓகே, ஃபஸ்ட்டு காயெல்லாம் வாங்கிட்டு அடுத்து ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் தான் பார்த்துட்ருந்தேன். ஸோ இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸுமே இருக்கும். ஸோ இது என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா 90ஸ்க்கெலாம் தெரியும். 90ஸோட ஃபேவரட் ஷாப்ஸ் தான் இது. ஸோ குட்டி குட்டி ஐட்டம்ஸ் 90s கிட்ஸுக்கு ஃபேவரட்டான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அப்புறம் இங்கே காயெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மொத்தமாக 1/2 கிலோ, இப்போ வெண்டைக்கானா 1/2 கிலோக்கு தனியாக எடுப்போம். அப்படி இல்லாமல் ஸோ மொத்தமாக ஒரு 1 கிலோ 2.5 கிலோக்கு எடுக்கலாம். ஆனால் எல்லா காயுமே மிக்சடாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 பேத்துக்கு 3 பேத்துக்குலாம் அவ்வளோ நம்ம பெரிய கடையில் போய் அப்படி தான் எடுக்க முடியும். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிக்சடாக எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து பட்ஜெட் வைஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஐஸ்கிரீம் கடையிலேருந்து ஸ்நாக்ஸ் கடை எல்லாமே பக்கத்தில் இருக்கும். அப்புறம் அப்படியே இந்த ஃபிஷ்ஷஸுமே வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு நாள் இங்கே வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம், பார்ப்போம் என்றைக்கு வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி தெரில. அப்புறம் குழந்தைங்களுக்கு அந்த பாத் டப்பு, அவங்க நடக்கிறதுக்கு சேரு, ஸோ இது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ நீங்களும் அடுத்து வந்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் பாருங்கள். ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லதாகவே இருக்கும். ஸோ பார்த்து எடுக்கலாம். ஸோ அடுத்து வாங்கிட்டு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் எங்களோட ஃபேவரட் ஜூஸ் ஷாப் இது. ஸோ எப்போ எங்களுக்கு ஏதாவது ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏதாவது ஜூஸ் கொடுங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு இங்கே தான் வருவோம் நாங்கள். ஸோ அவ்வளோ ஃபேவரட் இது. ஏன்னா ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் கேட்டிருந்தேன். ஸோ அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. லேட் ஆகிடுச்சு. நாங்கள் போகும்போது நியர்லி 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு பனானா மில்க் ஷேக் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தான். ஸோ டேஸ்ட் வந்து அதுவுமே நல்லா தான் இருந்தது. ஸோ 2 பேருமே வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்து அப்படியே ஏதாவது டின்னர் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரியாணி ஷாப் தான் எங்களோட ஃபேவரட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே ரொம்ப ரீசனபிள் ரேட்டாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. பட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஹாப்பியாக இருக்கும். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.